ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரியல் கில்லர்ஸ். கேட்க இந்த டாபிக் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குல்ல? ஆமாம், நம்மளோட இந்த ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தா எத்தனையோ சீரியல் கில்லர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராஃபீஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு விக்டிம்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விதத்தில் கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு ரீசனுக்காகவும் கொண்டிருக்காங்க. இத்தனை விஷயம் இருந்திருக்கு ஒரு சீரியல் கில்லர் பற்றி பார்க்கணுன்னா. இந்த ட்ரூ டிடெக்டிவ்னு ஒரு சீரீஸ் இருக்கு. அதில் என்னன்னா, தேடி போய் ஒரு சீரியல் கில்லரோட ஸ்டோரி கேட்பாங்க. அவன் சைடு ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் அந்த நியாயம் எல்லா விதத்துலேயும் ஒத்து போகுமா? உண்மையா ஒரு மனுஷனை கொலை பண்ணுறது எவ்வளோ தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்போ அவன் தப்பு பண்ணவன் தானே. இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சீரியல் கில்லர் அவனோட ஆசைக்காக, அவனோட சந்தோஷத்துக்காக, அவன் உடம்புல இருக்கிற வெறிக்காக கொண்டிருக்கான். எஸ், அவன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொண்டிருக்கான். இவ்வளோ ஒரு சைக்கோவா? இப்படி ஒரு சைக்கோவா? இவ்வளோ ஒரு சைக்காட்டிக்கான மைண்டா? இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருந்திருக்கு. நம்ம சொல்ல முடியாத தலைவர்களுக்கே இருந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினிமேட்டிக்கான ஒரு கிரைம், ஒரு சீரியல் கில்லர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜஷ். Shadows breathe, the night turns ash. Sleep with fear, bedtime stories with Jack. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஜான்வரி 15, 1974 விச்சிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்துச்சு. ஒட்டையருன்னு ஒரு ஹோமில் 2 குழந்தைங்க, 2 அடல்ட்ஸ் கொடூரமான முறையில் செத்து கிடக்குறாங்கன்னு. அதை கேட்டு போலீஸ் எல்லாம் அங்கே அவசரமாக போய் நின்னாங்க. அப்போ போய் பார்த்தபோது தான் தெரிஞ்சுது, அந்த கொலை ஒரு சைக்காட்டிக்கான முறையில் நடந்திருக்குன்னு. அதை பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வராத குறை, பயத்தில் உறைஞ்சு போயிட்டாங்க. கயிறால் கட்டி கொடூரமாக குத்தி கொண்டிருக்காங்க. அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது. இன்னொரு விஷயம் பார்த்தாரு நம்மளோட லீட் டிடெக்டிவ். என்னன்னா, அந்த கதவு ஃபோர்ஸ்ட் என்ட்ரி இல்லை, யாரோ உள்ளேருந்து திறந்து விட்டுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? யாரோ தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க. தெரிஞ்சவங்க தான் இவங்களை கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த டிடெக்டிவ், அவருக்கு ஒரு சந்தேகம். இந்த கொலை ஏதோ பிளான் பண்ண மாதிரி இருக்கு, ரொம்ப சைக்காட்டிக்கான முறையில் இருக்கு. என்னமோ இந்த கொலைகாரன் நம்மளுக்கு சொல்ல வரான், இது கண்டினியூ ஆகுமோன்னு அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அங்கே யூஸ் பண்ண அந்த கயிறு, அந்த கத்தி எல்லாமே எடுத்துகிட்டு போய் அந்த ஊர் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அப்போ அந்த கயிறு, அந்த கத்தியெல்லாம் ஒரு லோக்கல் ஹார்ட்வேர் கடையிலேருந்து வாங்கப்பட்டுச்சுன்னு தெரிய வந்துச்சு. அந்த ஹார்ட்வேர் கடையில் ஐடென்டிஃபிகேஷனுக்காக எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவனும் சில ஐடென்டிஃபிகேஷன்லாம் சொன்னான். ஆர்டிஸ்ட்டை வச்சு அதெல்லாம் வச்சு ஐடென்டிஃபிகேஷன்லாம் வச்சு ஒரு ஃபேஸை வரைஞ்சாங்க. அந்த ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் 2-3 சஸ்பெக்ட்ஸை கார்னர் பண்ணாங்க. அந்த சஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அலபை இருந்துச்சு. அலபைனா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு பின் காரணம் இருந்துச்சு. அவங்க வேறு இடத்துல இருந்தாங்க. இந்த மர்டர் சீன் பக்கத்துலேயோ இல்லை அந்த மர்டர் நடந்த இடத்துலையோ அவங்க வரதுக்கு ரீசனும் இல்லை, வரக்கு சான்சஸும் இல்லை. அது பேர் தான் அலபை. சிசிடிவிலாம் இல்லாத காலம். அப்போது கண்ணில் பார்க்கறது தான் ப்ரூஃப். அவங்க இருக்கிற எல்லா விஷயமும் தேடி பார்த்தாங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஒரு நாள் என்னாச்சு, நியூஸ் பேப்பருக்கு ஒரு வினோதமான ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரோட என்வலப்பில் BTK கில்லர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கில்லர், நான் தான் இந்த கொலையை பண்ணேன், இந்த கொலைகள் தொடரும்னு சொன்னான். இதெல்லாம் கேட்டுட்டு போலீஸ்க்கு ஈகோ பூஸ்ட் ஆயிடுச்சு. அது எப்படி? போலீஸே மிரட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு
போலீஸ்க்கு வந்து பூஸ்ட் ஆயிடுச்சு. அது ஒரு அவமானமும் தேடி தந்துச்சு. என்ன கில்லர் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறானா என்ன, இவனை நான் பிடிச்சே அவன் எல்லா போலீஸும் வெறித்தனமாக தேட ஆரம்பித்தாங்க. 1974 திருப்பியும் அடுத்த ஒரு கொலை நடந்துச்சு, கேத்ரின். ஆனால் இந்த டைம் அவங்க இன்னும் சாகலை, அவங்க உயிரை பிடிச்சி வச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டாக போலீஸ் அந்த இடத்துக்கு அரைவாச்சு. அப்போ கேத்ரின் கிட்ட போலீஸ் கேட்டாங்க, கில்லர் பற்றி ஏதாவது உன்னாச்சு சொல்லுங்க. அப்போ கேத்ரின் சொன்னது தான், அந்த மரண படுக்கையில் சொன்னது தான் முக்கியமான ட்விஸ்ட். கில்லர் கண்ணாடி போட்டிருந்தான், கில்லர் கொஞ்சம் ஆவரேஜான பாடியில் இருந்தான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த இடத்துல செத்துட்டாங்க. போலீஸ் அந்த இடத்த சோதனை பண்ணாங்க. சேம் பழைய மர்டர்ஸ் மாதிரியே அங்கேயும் கயிறு கட்டி அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று என்னென்னா செக்ஷுவல் அசால்ட் வேறு. எஸ், அவங்கள ரேப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் அவன் பண்ணணும், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான், யார் பண்ணுறா, இந்த விஷயம்லாம் போலீஸ்க்கு ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு. அடுத்தது 1977 திருப்பியும் கொஞ்சம் மர்டர்ஸ் இதே மாதிரி பேட்டர்னில் நடந்துச்சு. நிறைய பெண்கள் காணாமல் போனாங்க, நிறைய பெண்கள் போனமாக கிடச்சாங்க. இந்த கிடச்ச பெண்கள் எல்லாம் இதே பேட்டர்னில் செத்து கிடந்தாங்க. கட்டி டார்ச்சர் பண்ணி அவங்கள ரேப் பண்ணி ரொம்ப கொடூரமாக சைக்காட்டிக்கான முறையில் அவங்க செத்து கிடந்தாங்க. இந்த விஷயம்லாம் போலீஸ்க்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிருச்சு. போலீஸ் ஃபுல்லாக தேட ஆரம்பித்தாங்க. கேத்ரின் சொன்ன அந்த அடையாளத்தை வச்சு தேட ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு மெக்கானிக்கை அவங்க சஸ்பெக்டாக பிடிச்சாங்க. அந்த மெக்கானிக் கிட்ட கேட்டபோது அவனுக்கும் அலபை இருந்துச்சு. போலீஸ்க்கு ஒரே குழப்பம், நம்ம கண்டுபிடிக்கிற சஸ்பெக்ட்ஸ்க்கெல்லாம் அலபை இருந்துச்சுன்னா அப்போ யாரு தான் கொலை பண்ணுறா அப்படின்னு குழம்புனாங்க. அப்போ தான் ஷர்லியும் நான்சியும் இறந்தாங்க, சேம் பேட்டர்னில். போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒரே குழப்பம். போலீஸ் அவங்களோட முடிஞ்ச எல்லா விதத்துலேயும் அந்த கில்லரை பற்றி தேட ஆரம்பித்தாங்க. டிப் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அந்த கில்லரை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போது நடந்ததுலேயே ஒரு பெரிய கேஸ் இது. ட்ராஃபீஸ் சீரியல் கில்லர்ஸ்க்கு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு சீரியல் கில்லரும் ஒரு விஷயத்த, ஒரு ஆளை கொல்றாங்கன்னா அவங்க கிட்டேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுப்பாங்க. அதை பொருளாக இருக்கலாம், இல்லை அவங்க பாடி பார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இருக்கலாம். இதே மாதிரி இந்த BTK கில்லருக்கு ஒரு ட்ராஃபீஸ் இருந்துச்சு. என்னன்னா அவங்களோட ஏதாவது ஒரு ஜுவல்லரியோ, இல்லை அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸோ, அவங்க போட்டிருந்த ரிங்கோ, ஏதாவது ஒரு விஷயத்த அவன் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். அதை போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக ஆச்சு. 1979 இதே மாதிரி ஒரு கொலை நடந்துச்சு. ஆனால் அது முன்னாடி வரைக்கும் போலீஸ்க்கும் அந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கும் கண்டினியூஸாக BTK கில்லரோட லெட்டர்ஸ் கிடைச்சிட்டு இருந்தது. ஒரு போயமோட எழுத ஆரம்பித்தான் லெட்டர்ஸை. அதை பார்த்து போலீஸ்க்கு அவ்வளோ கோபம். போலீஸ் ஒரு ஐடியா பண்ணிச்சு இவனை பிடிக்கிறதுக்காக. அதே நியூஸ் பேப்பர்ஸில் ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் என்னன்னா, BTK கில்லரை நாங்கள் பிடிச்சிட்டோம், கோர்ட்டில் நாங்கள் ஆஜர்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு. அதை கேட்டு மக்கள்லாம், அது ஃபேக் நியூஸாக இருந்தாலும் மக்களுக்கு தெரியாது, அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்க்கும் போலீஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் 1979 நான் சொன்னல, அந்த கொலைக்கு அப்புறம் வேற எந்த கொலையும் நடக்கலை. கொலை நின்றுச்சு. ஒருவேளை கொலை நின்றுச்சுன்னா ஒன்று அந்த கில்லர் செத்து போயிருக்கணும், இல்லை அந்த கில்லர் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கணும், இல்லை அந்த கில்லர் சைலண்டாக கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இந்த சந்தேகம்லாம் போலீஸ்க்கு வந்துச்சு. ஒரு நாள் ஒரு ட்ரக் டிரைவர் மேலே ஒரு சந்தேகம் போலீஸ்க்கு வந்துச்சு. அந்த ட்ரக் டிரைவரை கார்னர் பண்ணாங்க போலீஸ். அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க ரொம்ப நாள் வச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா அவன் ஓட்டின ரூட்டு வேற இடத்துல. அவனுக்கும் அந்த கொலைக்கு சம்மந்தம் இல்லைன்னு போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. ஆனால் 10 வருஷமாக ஒரு லெட்டர், ஒரு விஷயம் கூட வெளியில் வரல. அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு அனானிமஸாக ஒரு டிப் கிடச்சிது. என்னன்னா,
இதெல்லாம் ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் ரீசனுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு சர்ச் மெம்பர் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப் கிடச்சிது. அந்த பெர்ஸ்பெக்டிவில் போலீஸ் தேட ஆரம்பித்தாங்க. அப்போவும் போலீஸ்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. 2004 போலீஸ்க்கு அப்புறம் நியூஸ் பேப்பருக்கு திருப்பி ஒரு லெட்டர் வந்துச்சு, பிடிகே கில்லர்னு சப்ஜெக்ட் லைனில். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே ஷாக். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது. அது கூட இது வரைக்கும் அவன் பண்ண எல்லா கொலையோட ஃபோட்டோஸ் அவன் எடுத்து வச்சுருந்தான். அந்த ஃபோட்டோஸும் அது கூட சேர்ந்து அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு ரொம்ப கோபம். யாருடா அது, இன்னும் கொலை நடக்க தான் போகுதான்னு சொல்லிட்டு வெறித்தனமாக தேட ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போ மல்டிபிள் டீம், மல்டிபிள் டாஸ்க் ஃபோர்ஸ் வேறு வேறு இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக. 2004 கிடைச்ச லெட்டரில் ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க்கும் இருந்துச்சு. கில்லர் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறிட்டான். அந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் போட்டிருந்தான், முடிஞ்சா இந்த ஃப்ளாப்பி டிஸ்கை ட்ரேஸ் பண்ணுங்க. அவன் வேணும்ட்டே போலீஸை சீன்றதுக்காகவே அனுப்பிச்சி விட்டான். அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ஃப்ளாப்பி டிஸ்க் கிடச்சிது, ஆனால் எங்களால் ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னா, ஃபாரன்சிக் டீம் கொடுத்து போலீஸ் அந்த ஃப்ளாப்பி டிஸ்கை ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் இருக்கிற மெட்டா டேட்டாலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஃப்ளாப்பி டிஸ்கை ட்ரேஸ் பண்ண அப்புறம் தான் அவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு உண்மை தெரிஞ்சது. அதில் இருந்த மெட்டா டேட்டா என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா? முதல்ல அந்த என்ன மெட்டா டேட்டா இருந்துச்சுன்னா ஒரு வேர்ட் ஃபைல். அந்த வேர்ட் ஃபைலில் கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த வேர்ட் ஃபைலை யாரோ டெலீட் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக அந்த வேர்ட் ஃபைல் சேவ் ஆன இடம் எந்த கம்ப்யூட்டர்லன்னு அவங்க சர்ச் பண்ணாங்க. அப்போ தான் தெரிஞ்சது செயின்ட் லூத்ரன் சர்ச்சுன்னு. இந்த செயின்ட் லூத்ரன் சர்ச் எங்கே இருக்குது? வின்சிட்டால தான். அந்த சேவ் பண்ண ஆளு பேரும் அதில் இருந்துச்சு. அதாவது அந்த கம்ப்யூட்டர் பேர் டெனிஸ் ரேடர். இதுதான் அவன் பேர். போலீஸ் அவசரமாக அவனை போய் பிடிக்கிறதுக்கு செயின்ட் லூத்ரன் சர்ச்சை போய் அணுகுனாங்க. ஆனால் அவனை பிடிக்க முடியாது. இல்லை, டைரெக்டாக எவிடன்ஸ் வேணும். இதை வச்சு, இந்த ஃப்ளாப்பி டிஸ்கை வச்சு என்ன பிடிக்க முடியும்? கிட்டத்தட்ட யார் வேணாலும் அனுப்பிச்சிருக்கலாம்ல. நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி ஒரு காப்பி கேட் கில்லர் கூட அனுப்பிச்சிருக்கலாம். அதை வச்சுட்டுலாம் நம்ம கில்லரை பாயிண்டே பண்ண முடியாது. போலீஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங், ஒரு சாலிட் எவிடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போது டெனிஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணோட டிஎன்ஏ சாம்பிளை அவங்க கலெக்ட் பண்ணாங்க. அந்த டிஎன்ஏ எடுத்துகிட்டு போய் அவங்க கண்டுபிடிச்ச எல்லா விக்டிம்ஸோட ஸ்பெர்ம், அதாவது ரேப் பண்ணும் போது விடப்பட்ட அந்த ஸ்பெர்ம் சாம்பிள்ஸை கூட கம்பேர் பண்ணாங்க. எஸ், இவன் தான் அந்த கொலைகாரன், டெனிஸ் ரேடரை இந்த எவிடன்ஸ் வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. டெனிஸ்க்கு ஒரு அழகான ஃபேமிலி இருந்துச்சு. அப்படி ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு ஹாப்பியான லைஃப் இருந்தோம். இந்த மாதிரி கொலைகளை அவன் பண்ணிட்டு தான் இருந்தான். அவன் காரில் வச்சு போலீஸ் டெனிஸை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போது கன்ஃபெஷனில் என்ன சொன்னான்னு தெரியுமா? எஸ், இந்த 10 கொலையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு காம் அண்ட் கம்போஸ்டாக சொன்னான். அவனை மாதிரி அமைதியாக யாரும் இது வரைக்கும் கொலையை ஒத்துக்கிட்டதே இல்லை. அவனுக்கு இப்போ வரைக்கும் அது தப்புன்னு கூட படல. அந்த 10 கொலையுமே அவன் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணான். அது என்ன ப்ராஜெக்ட்ஸ்? அவனுக்கு ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக இருந்துச்சு. அப்படி தான் அவன் திங்க் பண்ணிக்கிட்டான். அந்த ஒட்டேரோவில் இருந்த, அந்த ஒட்டேரோ ஹோமில் இருந்த குழந்தைங்களை எப்படி கொன்னேன்னு அணுவா ரசித்து சைக்காட்டிக்காக சொன்னான். அதை கேட்டு போலீஸே பயந்து போனாங்க. ஜோசஃபீனை, அதாவது அந்த ஹோமில் இருந்த 2 அடல்ட்ஸு சொன்னல, அல்ல ஒரு அடல்ட், அவங்கள தூக்கு போட வச்சு சந்தோஷமாக மன நிம்மதியோட பார்த்து ரசித்தான் அவங்க துடிக்கிறத. அப்படி ஒரு சைக்காட்டிக்கான ஒரு ஆள். 2005 அவனோட எல்லா கொலைக்கும் சேர்ந்து அவனுக்கு 10 years
லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் கிடச்சிது. எல்லாமே முடிச்சிருச்சா? 2025 அவனோட பொண்ணு கேரி ஒரு டாக்குமெண்ட்ரி அவங்கள வச்சு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. மை ஃபாதர் த பிடிகே கில்லர்னு. முடிஞ்சா எல்லாரும் வேணும்னா போய் பாருங்க, நிறைய உண்மை தெரிஞ்சுக்கலாம். 1976 ஒரு மர்டர் நடந்துச்சு, சிந்தியான்னு சொல்லிட்டு. அந்த கில்லர் அந்த மர்டரை நான் பண்ணேன்னு ஒத்துக்கவே இல்லை. எல்லா மர்டரும் அவன் பண்ணான், அந்த மர்டர் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ப்ரூஃபே ஆகலை. ஸோ யாரு தான் பண்ணியிருப்பா? எல்லா சீரியல் கில்லர்ஸும் அவங்களோட ஈகோனால, அவங்களோட ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால தான் அவங்க போலீஸ்கிட்ட மாட்டுறாங்க. அவங்க சைக்காட்டிக் தனம் அவங்கள எவ்வளோ பர்ஃபெக்டான க்ரைம் பண்ண வைக்கும்னு அவங்களுக்கு சொல்லித்தருது. இவனுக்கு நல்ல ஃபேமிலி இருந்தும் இவன் இப்படி ஒரு சைக்காட்டிக்கான ஒரு வேலையை பார்த்துருக்கான். அப்போ நினச்சி பாருங்க, யார் வேணாலும் சைக்கோவாக மாறலாம். ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இதை விட சூப்பரான ஒரு மாசான அப்படியே த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரியோட நான் உங்களை பார்க்க வரேன். ஸோ அன்டில் தென் கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். யூடியூப்லேயும் இருக்குது லிங்க்கு, ஸ்பாட்டிஃபைலையும் இருக்குது. ஸோ சினிமேட்டிக்காக உங்களுக்கு பாட்காஸ்ட் கேட்கணுன்னா ஸ்பாட்டிஃபை லிங்கை கிளிக் பண்ணி கேளுங்க. ஹாப்பியாக இருங்க. டாடா, பபாய்.